பக்கம் 709 பக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 709 66 சங்கீதம். பைபிள் எல்லாம் திறந்துட்டீங்களா? எப்பவுமே வாசிக்கிறபடி பக்கத்துலலாம் எடுத்து கொடுங்க. தயவு செய்து வசனத்தை பார்க்கட்டும். பைபிள் முதல்ல மஸ்ட்டு நீங்கள் வாங்கணும். வாசிக்கலாமா? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுப்புத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமா இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்களை இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாக தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஆட்டு கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். அட சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரமமான சிந்தையை நான் கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்கவே மாட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார்னா என் ஜபத்தை சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயங்களை, உங்கள் யோசனைகளை, உங்கள் சிந்தனைகளை அக்கிரமம் இருக்குன்னா உன் ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கேட்கவே மாட்டார். அப்போ அந்த அக்கிரமமான காரியங்கள் நமக்குள்ள என்ன கூடாது? கிரமம்னா நல்லது, அக்கிரமம்னா கெட்டது. புரியுதா? கிரமம்னு இருக்கு, அக்கிரமம்னு இருக்கு. அப்போ நம்ம கிரமமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய செய்தி கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தயவு செய்து எல்லாம் யாரெல்லாம் எழுந்து போகக்கூடாது. தண்ணி வேணும்னா கேட்டுக்குங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிப்பேன். பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் யாருக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கும்? உனக்குள்ள இருந்துதான் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. இப்போ அதே 12:14 வாசிக்கலாமா? 20 வரைக்கும். கண்டார்கள், பார்வனுடைய பிரபுக்களும் இவள் அறிவியாமல் போனது என்ன? சொல்ல வேண்டியது என்ன? இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ ஆபிரகாம் எகிப்தில் போய் தங்குறாரு.
எகிப்தில் போய் தங்கின உடனே அவன் பொண்டாட்டி ரொம்ப அழகுள்ள பொண்டாட்டியாக இருக்கிறதுனால இவர் சொல்லி வச்சுட்டாரு, உன்னால் என் உயிர் போகக்கூடாதுமா, நீ என் சகோதரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் எல்லார்ட்டையும் என்ன சொல்லியிருக்காரு, என் கூட பிறந்த சகோதரி 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 சொன்னார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பார்வோன் அவள் பார்வையில் எப்படி இருந்தான்னா அழகாக இருந்தான். பார்வோனுடைய கண்ணில் ஆபிரகாமனுடைய மனைவி எப்படி இருந்தா, அழகாக இருந்தா. உடனே இவன் என்ன பண்ணா, போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம், கூட்டு போயிட்டான். கூட்டு போயிட்டு அந்த ரூமில் வச்சுட்டான். இப்போ இவர் ஒரு ரூமில் இருக்கார், கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு நினைக்கும் போது கர்த்தர் சொப்பனத்தில் வந்து பேசுகிறார். என்ன வந்து பேசுகிறார், என் சிநேகிதனாகிய என் ஃப்ரெண்டோட மனைவியை நீ எப்படா வைக்கலான்னு யோசிப்பேன்னு சொல்லி, அவன் நிமித்தம் நீ செத்த, உன் குடும்பம் செத்தது. நல்லா புரிஞ்சுதா? நல்லா கேளுங்க. அந்த அழகாக அந்த வசனம், பார்வோனுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து அவள் நிமித்தம் நீ என்ன பண்ணுவ, உன்னை கொன்று போடுவேன். இப்போ ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே நல்லா கவனமாக கேளுங்க, நல்லா இந்த வசனத்தை புரிஞ்சுக்கினா ரொம்ப நல்லதாக இருக்கும். செத்துருவ அப்படின்னு சொன்ன உடனே பார்வோன் பயந்து எழுந்து ஆபிரகாமை வர வச்சு, நீ ஏன் இப்படி சொன்ன, உன்னால் நானும் என் ஊர் ஜனங்களும் இன்னும் செத்து போயிருப்போம், இப்போ உன்னால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பிழைக்கணும்னு சொல்லி உன் மனைவியை நீ கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறான். உனக்குள்ளேருந்து தான் தேவன் என்ன விரும்புகிறாரு, எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போது உன் மேலே உனக்குண்டான எல்லாவற்றின் மேலே தேவன் எப்படி இருக்கிறார்னா ஒரு கண்ணை வச்சு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதான் வேதம் சொல்லு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அப்போ உனக்கு உண்டான உன் பிள்ளைகளையும், உனக்கு உண்டான உன் மனைவி கணவன்மாரையும், உனக்கு உண்டான உன் சொத்துக்கள், வியாபாரங்கள், பிஸ்னஸ் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றார்னா பார்த்து கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். யோபை சுற்றி வேலி அடித்த கர்த்தர், யோபையும் அவனுக்கு உண்டானவற்றை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் நிமித்தம்தான் ஆசீர்வாதம் வரும், உன் நிமித்தம்தான் ஒரு பாதுகாப்பு வரும். அதனால் ஆண்டவர் சொல்றார், என் தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை யார் பார்க்குறா யார் பார்க்கல அது முக்கியம் இல்லை, உன்னை பாதுகாக்க ஒரு தெய்வம் உண்டு, உன்னை பாதுகாக்க ஒரு கர்த்தர் உண்டு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவது இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. உன்னை உயிரோடு இது வரைக்கும் காத்து வச்சிருக்கிறார்ல, நீ செத்து போயிருக்க வேண்டியவர் ஆண்டவர் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறார்ல. ஏன் உயிரோடு வச்சிருக்காருனா, உனக்குள்ளேருந்து உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளேருந்து ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளேருந்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் மேலே கர்த்தர் எப்படி வச்சிருக்காருன்னா, உன் குடும்பத்தின் மேலே கர்த்தர் எப்படி வச்சிருக்காருன்னா ஒரு கண்ணோக்கமாக வச்சிருக்கிறார். இந்த பூமியில் எத்தனை குடும்பம் இருக்குது, எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளையும் கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறான். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குற ஆகார வனாந்திரத்தில் தன் கணவனால் துரத்து விடப்பட்டா, ஒருத்தரும் பார்த்துக்க இல்லை அந்த மகளை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், காண்கிற தேவனாக இருந்து, ஆகாரே உனக்கு என்ன நடந்துச்சுமா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் பயப்படுற, நான் உன்னை பார்த்துக்கிறேன், காண்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் ஆகாரை கண்ட தேவன், அவள் மேல் கரிசனையாய் இருந்த தேவன் உன்மேலும் கரிசனையாய் இருப்பார். கர்த்தர் உன்மேல் கரிசனையாய் இருப்பார், உன் குடும்பத்தின் மேல் கர்த்தர் கரிசனையாய் இருப்பார், உன் பிள்ளைங்க மேல் கர்த்தர் கரிசனையாய் இருப்பார். யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், உன்னை நான் விசேஷமாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன கர்த்தர், உனக்குள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். அதான் சகரியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பக்கம் 1093 பக்கம் 7 - 9 வரைக்கும் வாசிப்போம். 1093 பக்கத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7 பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். இப்போ கேளுங்க, உன்னை காண்கிற கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உன்னை நீ விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கும் என்னை அனுப்பினார்,
உங்களை தொடுகிறவன் என்ன சொல்ற? உன்னை தொடுகிறவன். ஆபிரகாம் மனைவியை தொட்டது யாரு? பார்வோன். அவன் தான் ராஜா, அவன் தான் எல்லாம். உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? யாரை நீ தொட போன? யார் மேலே நீ கையை வைக்க போன? அப்போது கர்த்தருடைய பிள்ளையே விசேஷமாக கர்த்தர் என்ன பண்ணதுன்னா, நீ முதல்ல விடுதலை ஆக்கணும். எதில் இந்த விடுதலை ஆக்கணும்னா, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலேருந்து உன்னை நீ என்ன பண்ணு? விடுவித்துக்கொள். ஃபஸ்ட்டு கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், இன்னும் நீ மாறாம, உன் புத்தி மாறாம, உன் எண்ணம் மாறாம, உன் சுயம் மாறாம தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பாதுகாப்பை நீ அனுபவிக்க முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுக்குதா? உங்களுடைய எண்ணங்கள் மாறணும், உன் சுய புத்தி மாறணும், உன் சுயம் எல்லாம் மாறி போகணும் ஆண்டவருடைய பிள்ளையே. அப்போ அது மாறுறதுக்கு உன்னை நீ தான் என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். அப்படின்னா உன்னை நீ உட்காந்து உபவாசம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உனக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டேன்ப்பா, எதோ பண்ணிட்டேன்ப்பா, தயவு செய்து நான் மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணதுக்காக மனஸ்தாபப்படுறேன், இப்போ அந்த வல்லமையிலேருந்து நான் வெளியே வரேன், இப்போ அந்த காரியத்திலேருந்து நான் வெளியே வரேன், என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னா கர்த்தர் உன்னை விடுதலையாக்க உண்மை உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொட்டதா. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் மேன்மை, உனக்குள்ள இந்த ஆசீர்வாதம் வரணும்னா நான் எப்பொழுதும் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு பிரியமானவைகளையே நான் செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் பழகிட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்கிற ஆண்டவருடைய ஜனமே, பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை உன்னதத்தில் உயர்ந்து வைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் அவங்கள விடுதலை ஆக்கிறதுக்கு அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. விடுதலை ஆக்கிறதுக்கு ஒருத்தர் பயங்கரமாக குடிக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஃபுல் குடி. அவர் யார்? செம்ம குடிக்கிறாரு. இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை போட்டால் பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறாரு. அந்த மாலையை கழுத்தில் போட்டோன்னா அவர் எப்படி ஆகிட்டார் தெரியுமா? குடியே மறந்துட்டார். போய் கேட்டால், கடவுளுக்கு நான் பயப்படுறேன். மாலை அவுத்துறோன்னு பார்த்தா அவர் கடவுளுக்கு பயம் எங்கே போச்சு? அப்போ அவரால் என்ன பண்ண முடியும்? நிறுத்த முடியும், மாற முடியும், விடுதலை ஆக முடியும். ஆனால் அவருடைய மனசு என்ன இல்லைன்னா, விடுதலை ஆக்க விருப்பம் இல்லை. அதான் கர்த்தர் சொல்றார், உன்னை நீயே விடுதலை ஆக்கிக்கொள். உன்னை தான் நீ விடுதலை ஆக்க முடியும். நீயே தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு, நீயே தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்கி, நீயே எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேணாம். உன்னை அந்த வல்லமையிலேருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணு. கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பான். ஒரு மனுஷன் சேத்துல விழுந்துட்டான், புதகுழி சேத்துல, கவனமாக கேளுங்க பாருங்க, புதகுழி சேத்துல ஒருத்தர் விழுந்துட்டான். இப்போ கை மட்டும்தான் மேலே இருக்குது, இவ்வளோ தூரம் இடுப்பு அளவு தண்ணி போயிடுச்சு, முழுகிட்டே போகிறான். இப்போ கையை தூக்கி என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னாதான் ஒருத்தன் என்ன பண்ண முடியும்? கையே தூக்காமல் இப்படியே வந்து காப்பாற்றுங்கன்னா யார் காப்பாற்ற முடியும்? எப்படிங்க காப்பாற்ற முடியும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வெளியே வரணும்னு யாருக்கு விருப்பம் இருக்கோ, யார் நல்லா மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கை கொடுத்து தூக்கி எடுக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். விருப்பமும் இல்லை, விட்டுறவும் மனசும் இல்லை, மாறவும் முடியலைன்னா நீ எப்படி கர்த்தர் உனக்கு கை தூக்கி எடுப்பார் நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு காலமும் முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளை, உன்னை நீ விடுவிக்கும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சமூகத்தில், ஐயா நான் வெளியே வர விரும்புகிறேன், இந்த வல்லமையிலேருந்து வெளியே என்னை கொண்டு வாங்க, நான் ஆசைப்படுறேன், எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவது நிச்சயம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தர் உன் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது நிச்சயம், நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போது அவர் தொடுறது அப்படி பார்க்கும்போது அவர் 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 யார் மேலே தொடுறாரு, யாரை பார்க்குறாருன்னா, யார் மேலே அக்கறையாக இருக்கிறாரோ, யார் மேலே அன்பாக இருக்கிறாரோ அவங்கள தான் அவர் என்ன பண்ணுவார்? பார்ப்பார். இப்போது 10 பிள்ளை இருக்குது,
10 பிள்ளை கேம் விளையாடுது, 10 பிள்ளை விளையாடிக்கணும். இப்போ உங்களுடைய கண்ணு யார் மேலே இருக்கும்? ஏங்க நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? உங்கள் பிள்ளையோடு கூட சேர்ந்து 10 பிள்ளை கேம் விளையாடுது ஸ்கூலில் வச்சுக்கோங்க. இப்போ கேம் விளையாடும் போதோ நீங்கள் போய் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் வராங்க. உங்கள் கண்ணு யாரை பார்க்கும்? யார்? பக்கத்து வீட்டு பிள்ளையா? என்ன சொல்லுங்கய்யா? ஜெய்டா ஜெய்டா ஜெய்டா, புட்ரா புட்ரா. அதில் வர அந்த பிள்ளை திட்டுவாங்க, எருமா மாடு உன்னை ஜெயிப்பன்னு சொல்லி வந்து பார்த்தா எல்லாம் கேள்வியும் வாங்கினா அது பாடுங்க. அவங்க கண்ணு எப்படி இருக்கு? யார் மேலே இருக்கு? என் பிள்ளை. 10 பிள்ளையும் பார்க்குமா? அதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கேம் முடிஞ்சவனை வேணால் மற்ற பிள்ளையை பார்க்கலாம், இப்போ இப்படி விளையாடி அப்படி ஜெயிச்சானே பார்க்கலாம். ஆனால் அது விளையாடுற வரைக்கும் யார் மேலே இருக்கும் உங்கள் கண்ணு? என் பிள்ளை ஜெயிக்கணும், என் பிள்ளை ஜெயிக்கணும், என் பிள்ளை நல்லா வரணும், அப்படித்தானே இருக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, என் கண்ணு ஊ மேலே இருக்குன்னா ஊ மேலே நான் அக்கறையாக இருக்கிற தேவன், ஊ மேலே நான் கரிசனையாக இருக்கிற தேவன். உன்னை ஒரு நாள் நான் விட்டு விடவே மாட்டேன். இப்போவும் கர்த்தர் சொல்ல, நான் உன்னை காண்கிற தேவனாய் நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எதுக்கு நான் உன்னை பார்த்து இருக்கேன்? எதுக்கு நான் உன்னை அழைச்சி வந்திருக்கிறேன்? ஊ மேலே நான் ஒரு அக்கறையாக இருக்கிறேன், ஊ மேலே நான் ஒரு அன்பாக இருக்கிறேன், ஊ மேலே நான் பாசமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உன்னை காண்கிற தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறாரு, உனக்குள்ளேருந்து நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ பண்ணுற தப்பையும் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன், நீ பண்ணுறதையும் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உன்னை நீயே மாற்றிக்கோ, உன்னை நீயே விடுதலை ஆக்கிக்கோ. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். சரி, ஆண்டவருடைய பிள்ளைய இப்போ 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். 17ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 14 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 452வது பக்கம், பக்கம் 452வது பக்கம். வாசிங்கம்மா. 1 ராஜா. என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டா. போய் ஒளிச்சு கொண்டு குடிப்பாய், அங்க உனக்கு சாப்பாடு கொடுக்க நான் ஒரு காக்காவை அனுப்புவேன் கர்த்தர் சொன்னாரு. தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலேயே அப்பமும் இறைச்சியும், சாயந்தரமும் அப்பமும் இறைச்சியும் இப்போ இந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டான். கவனமா கேளுங்க. என் வார்த்தையின்படியே இந்த ஊர்ல மழை என்ன பண்ணாது, பனி என்ன பண்ணாது, பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் சொல்லிட்டு போன உடனே கர்த்தர் இப்போ மழையும் இல்லை பனியும் இல்லைன்னா தேசத்தில் எப்படிங்க சாப்பாடு கிடைக்கும்? ஒரு ஊரில் மழை பெய்யலைன்னா அந்த ஊர் எப்படி ஆகிடும்? நான் உங்களை தான் கேட்குறேன். மழை பெய்யலைன்னா அந்த ஊரே பஞ்சத்தில் என்ன வறட்சி ஆகிடும். இப்போ இவனும் அந்த ஊரில் தான் இருக்கிறான், இந்த ஊரில் தான் இருக்கிறான். எந்த ஊரில் இருக்கிறான்? அந்த ஊரில் தான் இருக்கிறான். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஒரு ஆற்றங்கரையில் உட்காரு, அங்கே நான் என்ன பண்ணுவேன் உனக்கு, காகங்களுக்கு நான் கட்டளை, காக்கா இல்லை காகங்கள், நிறைய காகங்களுக்கு நான் கட்டளை கொடுக்குறேன். அது காலையிலே என்ன பண்ணுமா, அப்பமும் கறியும் எடுத்துன்னு வந்து வைக்கும். சாயந்தரமும் என்ன பண்ணுமா, அப்பமும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு மழை பெய்கிற வரைக்கும், நீ சொல்கிற வரைக்கும் நீ அங்கேயே வாழ்ந்துட்டு இரு. பாருங்க, அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருந்தாலும் எலியா மேலே மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு அக்கறை உள்ள தேவனாக இருந்தார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்தில் நீ எவ்வளோ பேர் இந்த பூமியில் இருந்தாலும் சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். உண்மையாக கர்த்தர் தேடுற உனக்கு நிச்சயமாக சொன்ன கர்த்தர் உன்னை திருப்தியாக போஷித்து நடத்துவார், திருப்தியாக போஷித்து நடத்துவார். ஏன்னா நீ உன் மேலே கர்த்தர் அக்கறையாக இருக்கிற தேவன், உன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிற தேவன். நீ மட்டும் தெய்வத்துக்கு பயந்து நடந்தா, ஏசப்பாவுக்கு பயந்து நடந்து பாரு, உன் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் வரும். அல்லேலூயா. நீ எங்கே போனாலும் உனக்கு கர்த்தர் சாப்பாடுக்கு கட்டளை கொடுப்பாரு. நீ எங்கே போனாலும் உனக்கு வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? நீ அவருடைய பார்வையில்
அக்கறையாக இருக்கிற பிள்ளை. ஆமென். ஒரு நாள் நீ பட்னியாக இருக்க மாட்டேன். வீட்டில் சாப்பாடு இல்லைனா கூட நீ வெளியே போனாலும் யார் மூலியமாக கர்த்தர் உன்னை போஷிக்க ஆரம்பிச்சிருவான். இதுதான் உண்மை, இதுதாங்க உண்மை. எலியாவை அப்படி தானே போஷிக்கிறாரு. காக்கா கையில் இருந்த பிஸ்கெட்டை பிடுங்கிட்டு போகிற காக்கா குழந்தைகிட்ட எதனா கொடுத்துட்டு பாருங்க, கரெக்டாக குறி வச்சு அந்த குழந்தை கையில் தூக்கின்னு போயிடும். அந்த காக்காவை இவனுக்கு காலையில் ஒரு ஷிஃப்ட்டு காக்கா, சாயந்தரம் வேற ஒரு ஷிஃப்ட்டு காக்கா. அதோட வாயில் என்ன பண்ணது, சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி இறைச்சியும் அப்பத்தை எத்தனை ஆண்டவர் அக்கறையாக உள்ள பிள்ளைங்க மேலே கொடுத்துட்டு போவோம். நீ மட்டும் ஆண்டவர் மட்டும் உன் மேலே அக்கறையாக இருந்தான்னா நீ எதையும் தேடி போக தேவையில்லை, உன்னை தேடி எல்லாம் வரும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், உன்னை தேடி வரும். நன்மை உன்னை போய் தேடி வரும். கர்த்தர் உன் மேலே அக்கறையாக இருந்தாலும் எல்லாமே உன்னை தேடி வரும். நீ யாருக்கிட்டையும் தேடி போவாத ஆண்டவருடைய பிள்ளைய, உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அல்லேலூயா. அப்போ என்மேல் தேவன் அக்கறையாக இருக்கணும்னா நான் தீமையிலிருந்து வெளியே வர வேண்டும், நான் கெட்ட பழக்கத்திலேருந்து வெளியே வரணும், நான் கேடான பேச்சிலெல்லாம் மாறணும், நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தர் உண்மையில் அக்கறையாக இருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, உங்கள் மேலே இருக்க அந்த ஆசீர்வாதத்தை திருடும்படி அதை ஆண்டவர் உங்களை, அதாவது எப்படி சொல்லுதுன்னா, உங்கள் கிட்ட இருக்கிற குறைய பிசாசு அப்படி தூண்டி விட்டு உங்களை ஆண்டவரை பிரிக்கும்படி சாத்தான் தினமும் போராடிட்டு தான் இருப்பான். இதுதான் உண்மை. ஆண்டவர் உன் மேலே அக்கறையாக இருக்கிறாரு, பிசாசும் உன் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி காட்டுவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியல, இனிமேல் புரிய வைக்கிறேன் பாருங்கள். மல்கியா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரத்தில் 7-10, பக்கம் 1106. 1106 பக்கம் 3ல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்துல திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் நான் திரும்புவேன், அக்கறையாக இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எந்த விஷயத்தை திரும்ப வேணும்? மனுஷன் தேவனையே வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீங்க, எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, தேவனை வஞ்சித்ததுக்கு அப்புறம் சாபம் வருது. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பண்டைய சாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணில திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். ஒன்று ஆண்டவருடைய பிள்ளை நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமக்குள்ளேருந்து ஒரு ஆசீர்வாதம் வருது, நமக்குள்ளேருந்து ஒரு ஆசீர்வாதம், எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும், வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் தேவனை என்ன பண்ணக்கூடாதுன்னா வஞ்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, தேவனை ஒருத்தனை வஞ்சிக்கிறானா அவன் யார்னா சபிக்கப்பட்டவன் என்று பைபிள் சொல்லுது. பொருளாதார சாபம் ஏன் வருது? ஏன் வருமானம் கையில் வருது நிற்கல? வந்த உடனே ஏன் அந்த வருமானம் மறைஞ்சி போகுது, பத்தாமல் போகுது? எவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறோம், அது ஏன் தங்காமல் போகுது? கர்த்தரை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வஞ்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது ஒரு சாபத்துக்கான ஒரு அடையாளம். அப்போ எப்படி பூமியில் வம்சங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர், பூமியில் எல்லா வம்சங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன ஆண்டவர், நம்ம வஞ்சிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, நமக்கு வரவே வராது. ஆண்டவருடைய பிள்ளையே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் ஆண்டவரையே வஞ்சித்து வாழ முடியுமா? அவன் வாழ முடியுமா? வாழ்ந்து தான் காட்ட முடியுமா? அவன் இரவும் பகலும் பிரயாசப்படுவான், ஆனால் அவன் கையில் என்ன இருக்காதுன்னா ஒன்றும் நிலை நிற்காது. எதனால் எனில், ஏன் அந்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நிற்காம போகுதுன்னா,
நாம் கர்த்தருக்கு வஞ்சிக்கிறதுனாலேயே அப்படி ஆகுது. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியம், இந்த வஞ்சிக்கிறது யாருன்னா பிசாசு, பிசாசனுடைய செயல்கள். நல்லா புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா? வஞ்சிக்க வைக்கிறது யாருன்னா பிசாசனுடைய. நீ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, நீ நல்லா இருக்கக்கூடாது, உன் வருமானம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது சொல்லி அவனே உனக்குள்ளே புகுந்து ஒரு தூண்டி விட்டோ சொல்லுவான். ஆட பாஸ்டருக்கு எதுக்கு நீ கொடுக்குற, பாஸ்டர்னு சொல்லுவான். நீ பாஸ்டருக்கு ஒன்றும் தரவும் தேவையில்லை, நீ ஒன்றும் செய்யவும் தேவையில்லை, நீ செஞ்சது சொன்னாலே உனக்கு முடிஞ்சிச்சு, அதுவும் காலி. இப்போ நான் ஆலயத்துலேருந்து சொல்கிறேன், இந்த சபையை நடத்துறது ஒவ்வொன்றும் கர்த்தர் மட்டும்தான். தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். யாருக்கிட்டையும் இது கொடுங்க, இது செய்யுங்கன்னு சொல்ல. வெள்ளிக்கிழமை சாப்பாடுக்கும் நாங்கள் காசு காய்கறிக்கு கொடுத்துட்டு தான் போகிறோம். பொங்கல் செய்கிறதுக்கும் நான் காசு கொடுத்துட்டு தான் போகிறேன். ஒரு நாளும் காசு கொடுக்காமலாம் போக மாட்டோம். விருப்பமாக இருந்தால் தான் செய்யணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எதனால தேவனுக்கு செய்கிறத மனப்பூர்வமாக செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் தானாகவே அரிசி கொடுத்துருவாங்க. இந்த சின்ன சின்னதான் அந்த மிளகு, அது என்னது எண்ணெய், இதுதான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவே ஆண்டவருக்கு நாங்கள் எப்போ தெரியுமா சொல்லுவோம், யார்கிட்டையும் இலவசமாக வாங்காமல் நாங்களே கொடுத்துருவோம். வரலன்னா காசை கொடுத்து நாங்கள் வாங்கி, காணிக்க காசு தான், எங்கள் பணம் இல்லை, ஆண்டவர் கொடுக்குற காசு தான், நல்லா செய்யணும், நாங்கள் கொடுத்துட்டு போயிடுவோம். அது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. நான் தெளிவாகவே சொல்கிறேன், ஓப்பனாகவே பேசுகிறேன். உனக்குள்ள இந்த ஆசீர்வாதம் வரணும்னா நீ தேவனுக்கு செலுத்துறதுல உண்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? வஞ்சிக்கக்கூடாதுங்க. தேவனை நீ ஒரு நாள் வஞ்சிக்கிட்டீங்கன்னா எப்படிங்க மேன்மை வரும்? இது பிசாசனுடைய செயல், இது உங்களுக்குள்ளே இல்லை, பிசாசு தான் வந்து சொல்லுவான். ஏன்னா பைபிளை ஒருத்தர் பார்த்தோம், ஒருத்தர் நிலத்தை விற்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் தெரியும். ஒருத்தர் நிலத்தை விற்கிறார். நிலத்தை விற்றுவிட்டு பொண்டாட்டி வந்து வீட்டில் புருஷன் முன்னாடி பேசுகிறாங்க, ஐயோ நம்ம எதிர்பார்த்ததை விட நிலம் அதிகமாக விற்றுட்டோம், இப்போது 10ல் 1 ஆலயத்தில் திறந்து கொடுக்கணுமா? என்ன சொல்கிறாரு? 10ல் 1 ஆலயத்தில் திறந்து கொடுக்கணுமா? வேணாம் 10ல் 5 வேணால் கொடுத்துட்டு நம்ம மீதி 5 பங்கு போட்டுக்கலான்னு சொல்லி புருஷனும் பொண்டாட்டி பேசிக்கிறாங்க. புருஷனும் பொண்டாட்டி பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஊழியக்காருக்கு தெரியாமல் இருக்குமா? இல்லை, நான் கேட்குறேன், நீ வீட்டில் பேசுகிற கதை எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வீட்டில் நடக்கிறது தெரியாதா? உங்கள் உள்ளத்தில் வஞ்சிக்கிறது தெரியாதா? எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு முகமாக தெரியும். ஆண்டவருக்கு இவர் வந்துட்டு நிலத்தை இவளுக்கு தான் விட்டு பேதர் இருக்கிறார். இப்போ நான் ஒரு பாஸ்டர் நினச்சி பேதர் நிற்கிறேன். இவங்க வந்துட்டாங்க முன்னாடி. என்னப்பா நிலம் விற்கிற வரைக்கும் ஜெபின்னு சொன்னீங்க, ஜெபிச்சுட்டேன், நிலம் விற்றுட்டீங்களா? விற்றுட்டேன் ஐயா. எவ்வளோக்கு ஐயா விற்றீங்க? கொஞ்சம் தான் ஐயா குறைஞ்சி விற்றுட்டேன். இந்தாங்க ஐயா. ஏண்டா பரிசுத்தாவிக்கிட்ட போய் சொல்லும்படி சாத்தான் உன்னை ஏவிட்டானா, வஞ்சிச்சிடானா? உன் பணம் உன்னோட கூட இருக்கட்டும், உன் ஜீவன் இங்கேயே போட்டோம். சபையில் இருந்து எல்லாருக்கும் முன்னாடி உயிர் போயிடுச்சு. தூக்கின்னு போய் அடக்கம் பண்ண அவன்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. சபையிலுக்கு வாலிபர்கள் போயிட்டாங்க. 2வது பொண்டாட்டி வருது. புருஷன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வரலையே, என்னாச்சு ஏதாச்சு? ஒரு கவலையும் இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு கவலையும் இல்லை. இந்த அம்மா ஹாயாக வராங்க ஆலயத்துக்கு. வந்துட்டு இவங்கக்கிட்ட பேதுரு கேட்குறேன், என்னம்மா ஜெபின்னு சொன்னேன், ஜெபிச்சாச்சு, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார் பாஸ்டர். என்னம்மா எவ்வளோமா விற்றேன்? இவ்வளோதான் பாஸ்டர் விற்றேன். எப்படிம்மா புருஷன் பொண்டாட்டி ஒன்றா பேசின்னு வரீங்க? அவர் கேட்டுக்க, புருஷன் பொண்டாட்டி வீட்டிலே பேசிப்பீங்களோ? கரெக்டாக பேசிட்டு இப்படி வருவீங்களோ? அவர் கேட்குறாரு, போ, உன் புருஷன் எப்படி நீ பிளான் போட்டு வஞ்சிச்சியோ அதே மாதிரி நீயும் வஞ்சிக்கப்பட்டதுனால அவன் போன இடத்துக்கு நீயும் போவேன்னு சொன்னார். டப்புன்னு செத்தே போயிடுச்சு. இதெல்லாம் அப்போ நடந்த சபையில் பயங்கரமாக இருந்தது. இப்போ ஏதோ ஆண்டவர் பாவம் பார்த்து விட்டுடுறார் போன்னு. அல்லேலூயா. அதனால் நீ இன்னும் மேன்மைக்கு உனக்குள்ள ஜாதிகள், உனக்குள்ள வம்சங்கள், உனக்குள்ள உன் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நீ ஆசீர்வாதமாக மாறணும்னு நினச்சிங்கன்னா, மேன்மை வரணும்னு நினச்சிங்கன்னா, தேவனை ஒரு நாளும் நீ வஞ்சிக்காதிருப்பாயாக. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என் சபை ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன கேட்குறேன்? ஒருத்தர் கூட கடன் இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட. உண்மையிலே நான் கேட்குறேன், காலையில் உட்காந்து கேட்குறேன். இப்படி கேட்டுட்டு செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கு போகிறேன். ஆண்டவர் பதிலே கொடுக்கல எனக்கு. ஏன் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்கன்னு தெரியலையே, பதிலே கொடுக்கல. செவ்வாய்க்கிழமை வந்து ஃபுல் ப்ரேயர் நடக்கும் சர்ச்சில், எங்கள் தடையர்பேட்டில்.
போய் சர்ச்சில் உட்காந்துட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன ஆண்டவரே நான் காலையில் கேட்டு வந்தேன், ஒன்றுமே பேச மாட்டீங்களே. திடீர்னு எங்கள் பாஸ்டர் எழுந்து நின்று ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, அவர் மெசேஜ் கொடுக்குறாரு, எங்கள் பாஸ்டர் தான் மெசேஜ் கொடுக்கும்போது சொல்கிறாரு, நான் ஒரு உடன்படிக்கை காணிக்க என் சபையில் வச்சேன். என்ன சொல்கிறாரு? உடன்படிக்கை காணிக்க. என்ன நான் நான் இப்போ எனக்கு புரியல, என்ன பாஸ்டர் அப்படின்னு நான் அந்த மெசேஜ் அவருக்கு சொல்கிறது. நானும் என் ஆண்டவர்கிட்ட போய் என் சபை ஜனங்களை ஆசீர்வதிங்க 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 நான் கேட்டுகிட்டே இருக்கும்போதோ ஆவியானவர் இப்படி சொன்னாராம், இந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்க கையால் 500 ரூபாய் 1000 ரூபாய் 50 ரூபாய் எல்லாம் விற்கிறதுக்கு என்ன பண்ணுச்சு, எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு வந்துச்சு. கொடுத்துட்டு புண்டியில் போட்டு போட்டு கையார அது பண்ணி தங்கத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்துடுச்சு. இப்போ இது இந்த கையில் என்ன இருக்குன்னா, அந்த விக்கிரகத்தினுடைய சாபம் இருக்குது. என்ன இருக்குது? இதனால் நீ என்ன பண்ணு, இந்த பூமியில் இந்த இந்தியாவில் இப்போ வந்து 2000 ரூபா நோட்டு இல்லை. 2000 நோட்டு இருக்கா? ஒரு கவரில் என்ன பண்ண, 500 ரூபா நோட்டு ஒன்று, 100 ரூபா நோட்டு ஒன்று, 50 ரூபா ஒன்று, 10 ரூபா ஒன்று, 5 ரூபா ஒன்று, 2 ரூபா ஒன்று, 1 ரூபா ஒன்று, எல்லா பைசாலையும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு காசை எடுத்துகிட்டு அதை கவரில் போட்டு இது தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணுகிற காணிக்கை. என்ன சொன்னாங்க? நான் யோசித்தேன், நான் கேட்டதுக்கு இப்படி வருது, இங்கே கேட்டால் பணம் ஆசை பிடிச்சிச்சின்னு சொல்லுவாங்களே ஆண்டவர். இப்போ நான் வந்து இப்படி பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்களா? அங்கே சர்ச்சில் பண்ணாங்க எல்லாருமே. அப்போ இப்போ அந்த சபையில், எங்கள் சபையில் என்ன பண்ண, ஆசீர்வாதமாக மாறிச்சு. ஒரு 500 ரூபா நோட்டு, ஒரு 100 ரூபா நோட்டு, ஒரு 200 ரூபா நோட்டு, இதெல்லாம் இப்போத்தில் இருக்க பணம், 1 ரூபா நோட்டு, 2 ரூபா நோட்டு எல்லாமே என்ன பண்ண, ஒரு கவரில் போட்டு நான் இங்கே ஜெபிச்சுட்டு வரேன். இப்படி பாஸ்டர் பேசுகிறாரு. இது 3 நாளாக எனக்கு ஒரு போராட்டம். நான் எப்படி இதை சபையில் சொல்கிறது? நம்ம கேட்டால் இவங்க என்ன நினைப்பாங்க, இவர் பாஸ்டர் பணம் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கை எல்லாம் ஊழியத்துக்குன்னு கண்டிப்பாக ஆண்டவர் அறிவார். நான் இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட போனால் நான் கணக்கு சொல்லுவேன், யார் எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ ஊழியத்தில் என்ன ஆண்டவருக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன், எல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஆண்டவருக்கு முன்னாடி நான் உத்தமமாக இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்படி உடன்படிக்கை உபவாசம் இருந்து இந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று பாஸ்டர் பேசுகிறேன். இப்போ நான் வந்து 3 நாள் எனக்கு ஒரு போராட்டம். எனக்குள்ள என்ன போராட்டம், இதை நான் எப்படி சொல்கிறது ஜனங்க கிட்ட? சொன்னால் இவங்க என்ன பணம் ஆசைப்படுறேன்னு நினைக்க மாட்டாங்களா ஆண்டவரே? இப்படி யோசிச்சுனே இருக்கிறேன். இப்படி எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட இப்போ நான் சொல்லிட்டேன், இது வந்து கட்டாயம் இல்லை, இது வந்து ஒரு இதுவும் இல்லை. ஒரு உபவாச கூட்டத்தில் நம்ம எப்படின்னா திருவிருந்து பந்தியில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே இந்த உடன்படிக்கை காணிக்கையை நான் எடுக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். பந்தி முடிஞ்ச உடனே ஒரு கவரில் உங்கள் உடன்படிக்கை காணிக்கை தேவனுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணி என்ன சொல்லணும், நான் விக்கிரகத்துக்கு செலுத்தினது, என் கையில் போட்டது, நான் எல்லாம் செஞ்சது, அதனால் வந்த சாபத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரை சொல்லி, இதோ நான் இன்று முதல் என் பணமும் என் வருமானம் உமக்கு தான் சொந்தம்னு சொல்லி இந்த உடன்படிக்கை காணிக்கை நீ செலுத்தும் பொழுது அடுத்த மாதத்துலேருந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. யோசிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இப்படி வந்தது, அவர் இப்படி பேசுவார் நான் நினைக்கல, நான் இது குறித்து பேசி, ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் என் ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் நீங்கள் தசமபாகத்தில் பிரித்து 500 ரூபா பாஸ்டர், இந்த தசமபாகத்துலேருந்து நீ எதுவுமே பிரிக்கவே கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். அது ஆண்டவருக்கு சொல்லி, இது உடன்படிக்கை பண்ணுற காணிக்க வேறு, புரியுதுங்களா? உடனே யோசிங்க, ஆமாம் நம்ம தசமபாகத்தில் ஒரு 500 ரூபா எடுப்போம், அதில் வந்து 200 ரூபா எடுப்போம், அதில் வந்து ஒரு 100 ரூபா எடுப்போம், சில்லறை தானே நம்மளே போட்டுருவோம். இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் இது இப்படி செய்யும் பொழுது நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாக அந்த உடன்படிக்கை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னா, நாம் தேவனை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருக்க அந்த பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது, நிறைய இப்போ அந்த காலத்தில் கடைசியில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எனக்குள்ளது ஆசீர்வாதம் வரமாட்டுது, நான் ஏன் இப்போவும் தரித்திரனாக இருக்கிறேன், நான் ஏன் இப்போவும் கஷ்டப்படணும்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போ பேசுகிறதுலாம் ஆண்டவர் தான், உனக்கு இந்த மெசேஜெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. இதுக்கு தடையாக நீ இருக்கவே கூடாது.
கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்குள்ளந்து வம்சங்கள், உனக்குள்ளந்து ஜாதிகளுக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிற தேவன் என்று கர்த்தர் உன்னோடு கூட முகமுகமாக பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட முகமுகமாக பேசுகிறார் பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-12, பக்கம் 318, 318ஆம் பக்கம். ஆமாம், 2ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் வாசிங்கம்மா. சிஸ்டர் வாசிங்க. நீங்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கே நீ சொந்தமான ஜனமாய் இருக்கிற, முன்ன நீ ஆண்டவருடைய பிள்ளையா இல்ல, இப்பொழுது அவருடைய ஜனமா இருக்கிற. முன்ன நீ இரக்கம் பெறல, இப்பொழுது நீ இரக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிற. விஷயத்தில் சந்திப்பின் நாள்ல நீங்க அவங்களுக்குள்ள நல்ல நடக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளை, நீங்க யாருன்னா, முன்னே நீ அந்த காலத்துல இருந்த, முன்னே நீ தூரமா இருந்த, வேற எங்கேயோ இருந்த, இப்ப ஆண்டவர் உன்னை சந்திச்சிட்டாரு, இப்ப ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டாரு, இப்ப ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு கொண்டுட்டாரு. நீ யார் என்றால் ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கப்படும்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜரிகமான சந்ததியா இருக்கிற. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிற. இப்படி இருக்கிற உங்களை பிசாசு என்ன பண்ணும் தெரியுமா? மோசம் போக்குவான். இப்படி வாழ்கிற உங்களை பிசாசு என்ன பண்ண தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் அந்த ராஜரீக கூட்டத்தில் விட்டு உன்னை பிரிக்கிறதுக்கும் அவன் திட்டம் போடுவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமானது, நல்லா பிடிங்க. இப்போது அவன் போட்ட திட்டத்தில் நீ சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும்படி உன் நடக்க புறஜாதிகள் பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்களை தான் என்று சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கையை நீ வாழணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களோட நடக்க எப்படி இருக்கணும்னா, மற்றவங்க பார்த்து சொல்லணும், இவங்க கிறிஸ்டின், இவங்க ஆண்டவருடைய பிள்ளை. அப்படி ஒரு நடக்கையை நீ வாழணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தயவுசு சீக்கிரமா நேரம் இல்லை, முடிஞ்சிச்சு நேரம், சீக்கிரமா எடுங்க. 17 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்போ கடைசி நாளில் ஒரு யுத்தம் நடக்கும். இந்த சண்டை நடக்கும் போதோ நீங்களும் ஆண்டவரோடு சேர்ந்துருவீங்க. பிசாசு கூட்டமும் ஒரு பக்கமாக இருக்கும். நல்லா கேளுங்க, பிசாசும் அவன் தள்ளப்பட்ட கூட்டமும் ஒன்று இருக்கும், நீங்களும் அவரை பிடிச்சு கொண்டு அழைக்கப்பட்டவரும் ஒரு கூட்டமாக இருக்கும். கடைசி நாளில் ஒரு சண்டை வரும்பொழுது, ஒரு யுத்தம் வரும்பொழுது அவரோடு கூட இருக்கிற நீங்களும் என்ன பண்ணுவீங்களா? இயேசு கூட இருந்து ஜெயம் எடுப்பீர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, உண்மையுள்ளவர்களுமாய் இருப்பார்கள். அழைக்கப்பட்ட, தெரிஞ்சு கொள்ளப்பட்ட, ராஜரிகம் நீங்கள் முக்கியமானவங்க. நீங்கள் கடைசி நாளில் பிசாசை என்ன பண்ணுவீங்க? நியாயம் தீர்க்கிறவர்களாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், பிசாசுக்கு வஞ்சிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு இடமே கொடுக்காதீங்க. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க தான் வரான். அவன் எதுக்கு வரான்? உன்னை ஆத்துமாவை திருட,
உன்னை ஆத்துமாவை கொள்ளையிட, உன்னை நிர்மூலமாக்க தான் அவன் வரான். நீ அதுக்கு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. நான் சொல்கிறது புரியுது ஆண்டவருடைய பிள்ளைய? ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா கடைசி நாளில் அந்த பிசாசையே நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உன் கையில் வரும். நியாயம் தீர்க்கிற அதிகாரம் வருமா இல்லையா அப்படின்னு சந்தேகப்படாத, வரும். ஆனால் நீ வஞ்சிக்கப்பட்டீங்க, நானாக இருந்தாலும் வஞ்சிக்கப்பட்டேன்னா நம்மளை பிசாசை நியாயம் தீர்த்துடுவான். அவ்வளோதான் நம்ம கதை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? கடைசி யுத்தம் வரப்போகுது. இப்போ பார்க்குறீங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் போர், இந்த நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் இஸ்ரவேல் ஈரான் இல்லை நடுவில் அமெரிக்கா வேறு சேர்ந்துச்சான். இப்போ அவன் பக்கம் ஒரு 5 பேர்னா இவன் பக்கம் ஒரு 5 பேர். கடைசியில் ஒருத்தன் வருவான், எல்லாரையும் நான் சமாதானப்படுத்துகிறேன், அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் வந்து சொல்ல, உலகம் முழுசும் பணம்லாம் தனித்தனி பணம் வேணாம், ஒரே பணமாக மாறட்டும் அப்படின்னு அவன் ஒரு போடுவான். அவன் சமாதான பேச்சை கேட்டு எல்லாரும் ஒன்று சேரும்போது தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ராஜாவுடைய வருகையும் சமீபமாக இருக்கும். இவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு வந்து, இவ்வளோ தூரம் ஆராதிச்சு, இவ்வளோ தூரம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து, கடைசி நேரத்தில் வஞ்சிக்கப்பட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா நீ விசேஷமானவன். உனக்குள்ளே தான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். உனக்குள்ள இந்த பிசாசின் கிரிகளை அழிக்க போகிறார். உனக்குள்ள இந்த ஜாதிகளை கர்த்தர் உனக்குள்ள தான் நியாயம் தீர்க்க போகிறார். உனக்குள்ள இந்த ஜனங்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். உனக்குள்ள இந்த பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இது ஒரு நாள் நடக்கும் ஆண்டவருடைய பிள்ளைய, இது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் ஆண்டவருடைய ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கடைசி நாட்களில் நீ வஞ்சிக்கப்படக்கூடாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிற ஒன்றே விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் என் வாழ்க்கையில் கடைசி நாள். நான் நினைக்கிறது என்ன தெரியுமா? இன்றைக்கி மிழிச்சிட்டேன்னா இதுதான் எனக்கு கடைசி நாளாக இருக்கும் போல் ஆண்டவரே. அந்த நாளில் நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கேடு எதுவும் செய்யக்கூடாது, தீங்கு எதுவும் செய்யக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாள் தான் எனக்கு கடைசி நாள்னா இந்த நாளில் நான் உண்மையாக வாழ்ந்துட்டு சாகணும் ஆண்டவரே. இதுதான் ஒவ்வொரு நாள் நான் நினைக்கிறது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. சில பேர் யோசிப்பாங்க, அட நமக்கு இன்னும் வயசு இருக்குடா, 70 வயசில் நம்ம சாவோம், இல்லை 80 வயசில் சாவோம், அட இன்னும் நமக்கு இப்போ தானே கொஞ்சம் வயசாகிருக்கு. நீ நினச்சிக்கிற, பைபிள் சொல்லுது எப்பவும் ஆத்மா போகணும். உனக்கு தெரியுமா? யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வாழ்கிற நாள், ஒவ்வொரு நாளும் நீ எப்படி இருக்கணும்னா, இதுதான் என் வாழ்க்கையில் கடைசி நாள், இந்த நாளில் நான் கண்ணை மூடனா தேவ ராஜ்யத்தை நான் பார்க்கிறவனாக இருக்கணும், என் ஆண்டவரை சந்திக்கிறவனாக இருக்கணும். நினைக்காதீங்க, எல்லாருமே இந்த இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், எந்த மதத்தானராக இருக்கலாம், புத்த மதம், சைவ மதம், யாராக இருக்கலாம், எல்லாரும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்று தான் ஆகணும். நின்று தான் அங்கேருந்து தான் அப்புறம் நீ எங்கே போக போகிற? சொர்க்கத்துக்கு போக போறியா, நரகத்துக்கு போக போறியா, பரலோகம் போக போறியா, இல்லை அந்த அக்னி கடலுக்கு போக போறியான்னு அங்கே போய் தான் தீர்மானமே நடக்கும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளையை நீ இருக்கிற நாளை கர்த்தருக்கு என்று பிரயோஜனப்படுத்து. வாழ்கிற நாளை எதுக்குன்னு உபயோகப்படுத்து? கர்த்தருக்குன்னு பிரயோஜனப்படுத்து. இருக்கிற நாளை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்துப்பார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மகிழ்ச்சியாய், சந்தோஷமான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்ற உண்மையுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க அப்படி? ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்னும் எடுத்த நேரம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு தான் பிசாசு ரெடியாக இருக்கிறான், பிசாசு குறி வச்சுட்டு இருக்கிறான். நீயோ தெளிந்த புத்தி உள்ளவனாக எச்சரிக்கையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு அதுக்கு பாத்திரவானா நீ மாறிடு, அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா நீ இருந்துரு. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தலைமுறை உன் மேலே தங்கி இருக்கும். உனக்கு அடுத்தது உன் பிள்ளைங்க மேலே தங்கி வரும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி தொடர்ந்து இந்த வார்த்தையை தான் தியானிக்கிறோம். உனக்குள்ளேருந்து ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளேருந்து வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளேருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உனக்குள்ளேருந்து தான் கர்த்தர் உன்னை தான் அழைச்சிருக்கிறார், உன்னை தான் தெரிஞ்சிருக்கிறார், உன்னை தான் நியாயம் தீர்க்கிறவராய் கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார். பிள்ளைய வஞ்சிக்கப்படாதபடி, உன்னையே நீ வஞ்சிக்காத,
பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு நீ இடம் கொடுக்காத. அல்லேலூயா, ஆமென். தற்கொலை பண்ணி செத்துடலாம், எங்கன்னா விழுந்து செத்துலாம் நீ நினைக்காத. நரகம் ரெடியாக உனக்கு இருக்குது. நீ நியாயத்திருக்க வேண்டிய நீ போய் நரகத்தில் போய் விழுந்துடுவ. தன் ஆத்துமாவை மாட்சிக்க ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தர் என்னைக்கு எடுக்கணுமோ அன்றைக்கி தான் எடுக்கணும். அது வரைக்கும் போராட்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஸ்ட்ராங்காக நிற்கணும், ஸ்டெடியாக நிற்கணும். அதனால தான் எங்கள் சபையில் தற்கொலை பண்ணி செத்தா அவங்க போகவே மாட்டோம். வேறு யாருன்னா பாஸ்டர் அனுப்பிச்சி விட்ருவோம், நாங்களாம் போகவே மாட்டோம். ஏன்னா அது கோலை மாதிரி பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு கொண்டு போயிடுச்சு. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளையை. பிசாசு உங்களை வஞ்சிக்க பார்ப்பான், பிசாசு உங்களை கொள்ளையிட பார்ப்பான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறது தான் அவன் பிளான் போட்டிருப்பான். ஆனால் நீயோ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தா ஒருத்தரும் உன்னை தொட கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டான். நீயோ கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா, நீயோ கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தா, ஒரு தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கர்த்தர் சொல்கிறாரு அதை அழிக்கவோ உன்னால் ஒருத்தருக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன்னு கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து சொல்கிறார் பிள்ளைய. ஹல்லேலூயா. உண்மையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் உன் பட்சத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எனக்குள்ள இந்த ஒரு ஆசீர்வாதம், எனக்குள்ள ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். நான் தான் கடைசி நாளில் ஆண்டவரோடு இருந்து நியாயத்திற்க போகிறேன். பிசாசு என்னை எத்தனை வேதனைப்படுத்தினான், என்னை எத்தனை கண்ணீர் வடிக்க வச்சான், என்னை எத்தனை உபத்திரவம் பண்ண வச்சான், அவனுக்கு நிச்சயமாக முடிவு கட்டுற நாள் என் கரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நானும் இயேசு கிறிஸ்துவ இருந்து என்னை வடித்த பிசாசை நிச்சயமாக நான் நியாயத்திற்கிறவனாக இருப்பேன். நான் நியாயத்திற்கிறவனாக கர்த்தர் வைப்பார். கர்த்தர் என்னை அப்படி மாற்றுவார். அவருடைய வல்லமை இப்பொழுது, அவருடைய அக்னி இப்பொழுது, அவருடைய அபிஷேகம் இப்பொழுது உனக்குள்ள இறங்குவதாக. ஓ ரபா ஷதரபானியா திரபால திடபா. நீ ஆண்டவருடைய பிள்ளை. விசேஷமா கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிஞ்சிருக்கிறார் மகளே. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். இதோ வல்லமை இறங்குவதாக. முட்டி போட்டு ஒப்புக்கொடு. இதோ உன்னை வஞ்சிக்கிற ஆவிகள், உன்னை வஞ்சிக்கிற வல்லமைகள் கர்த்தர் அழிப்பாராக, கர்த்தர் நிர்மலமாக்குவாராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். நீயே பிசாசை நியாயத்திற்கிறவனா இருக்க போற. உனக்குள்ள இருந்து ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள இருந்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் வித்து ஆசீர்வதிக்கப்படும், உன் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படும். வல்லமை வல்லமை வல்லமை. வாயை திறந்து ஒப்புக்கொடு. எல்லாரும் வாயை திறங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. தயவு செய்து ஒப்புக்கொடுங்க. நீ சபிக்கப்பட்டவன் அல்ல. சபிக்கப்படும்படி பிசாசு உன்னை வஞ்சிக்கிறான். சபிக்கப்படும்படி பிசாசு உன்னை திட்டம் போட்டு சொல்றான். ஆண்டவருடைய பிள்ளையே, நான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து சொல்றேன், ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து நான் சொல்றேன். ஊழியக்காரனா, அவருடைய வேலைக்காரனா, அவருடைய உக்கிரக்காரனா இருந்து நான் சொல்றேன், நீ ஆசீர்வதிக்கப்படணும். சீயோனில் உனக்காக ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை எடுத்து வச்சிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் பிசாசு உன் ஆத்துமாவை கொள்ளையிட பார்க்குறான். அவன் உன்னை வஞ்சித்து இனி உனக்கு வாழ முடியாது, இனி உனக்கு பிள்ளை வாழ முடியாது, இனி அவன் ஒரு வஞ்சிக்கிற அந்த வஞ்சனையில் உன்னை இழுக்க பார்க்குறான். நீ சொல்ல வேண்டியது ஒன்று தான், நானும் என் வீடும் என் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நானும் என் வீடும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சத்தமா சொல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கிருபை இறங்க போகுது மகளே. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது மகளே. இதோ கர்த்தர் உன்னை நிரப்ப போறார். தம்முடைய ஆசீர்வாதத்தினால், தம்முடைய மகிமையினால் உன்னை நிரப்ப விரும்புகிறார். நீ வஞ்சிக்கப்படாதீரு. உன் குடும்ப சூழ்நிலை பிசாசு காட்டுவான், பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்து வைப்பான். அவனுடைய எதுவுமே நீ பார்க்காத. உன்னை அழைச்ச கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பாயாக, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பாயாக. யெகோவா கண்மலை உன்னை தொடுறாரு. நான் உன்மேல் கரிசனையா இருக்கிறேன், நான் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன். இதோ எலியாவின் மேல கரிசனையா இருந்த தேவன் உன்மேல் நான் கரிசனையா இருக்கிறேன். ஆகாரை கண்ணோக்கின கர்த்தர் உன்மேல் கரிசனை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறேன். இதோ அவனுடைய திட்டங்களுக்கு நான் முடிவு கட்டுகிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கரங்களை தட்டி
பேசு பேசு. என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டது. வாயை தர, சும்மா உட்காராத. இதோ கர்த்தருடைய கரம் உன்னை தொடரட்டும். உன் சந்ததி வாழ்க்கை சாபமா அல்ல, சபிக்கப்பட்டவர்களா அல்ல. உன் சாபத்தை மாற்றிவிட கர்த்தருடைய கரம் இருக்கு மகளே. அந்நிய பாஷை பேசு. வாயை திறந்து அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வா, கர்த்தருடைய மகிமைக்குள்ள வா. தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறவர், தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறவர். ஓ பிரசன்ஸ், அந்த வல்லமை, அந்த வல்லமை பரலோகத்தின் ஆவியானுடைய வல்லமை. நீ விசேஷமானவன். கர்த்தர் உன்னை விசேஷமானவன் அழைச்சிருக்கிறார். உன் சந்ததி விசேஷமானது. உன் பிள்ளைங்க விசேஷமானவர்கள். அவர்கள் மந்தமானவர்கள் அல்ல. வாயை தர. உர்ரபா கர்ரா பர்ரா ஹரா தகபரா ராக்கியா மாரா திலா கர்ரா நியா சிவா கர்ரா நியா கர்ரா மரா. பேசு மகனே, வாயை தர, சும்மா இருக்காத. ரெபானியா கர்ரா. இது கட்டுகள் உடைக்கிறா. ஆசீர்வாதம் தடையா இருக்கிற கல்லமைகள் நிர்மூலமாகுது. ஓ, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிற நேரம். இந்த மாத கடைசியில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேற போகுது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு, உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன். உனக்குள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். தயவு செய்து சொல்றேன், அன்பா உங்ககிட்ட கேட்கிறேன், வார்த்தை நிறைவேறும். தேவன் கொடுத்த வார்த்தை வெறுமையா அவர் இடத்துல வராது, வெறுமையா ஒரு இடத்துல வராது. அது பூரணமாக நடக்கும். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு, கொஞ்சத்தில் உத்தமமாயிரு, ஜெபிக்கிறதுல உண்மையாயிரு, தேவனை தேடுறதுல உண்மையாரு. பிசாசு வஞ்சிக்கிறது நீ இடம் கொடுக்காத. ஜெபத்துக்கு போகக்கூடாதுன்னு வஞ்சிப்பான். ஆமா, உபவாசம் பண்ணாதன்னு வஞ்சிப்பான். நீ நியாயத்திற்கிறவருக்காக அழைக்கப்பட்டவன். பிசாசன் நியாயத்திற்கு அழைக்கப்பட்டவன். நீ வஞ்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. அவனுடைய வஞ்சனையில் விழுந்துடக்கூடாது, அவனுடைய தந்திரத்தில் விழுந்துடக்கூடாது. ஆண்டவர் வேதம், அவனுடைய தந்திரங்கள் தெரியாதது ஒன்றும் இல்லை, அவன் தந்திரங்கள் தெரியாத ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. மகிமை இறங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேர் விடுதலை ஆக்கிக்கிறார். இதோ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இதோ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இந்த நாள் முதற்கொண்டு முன்குறிச்சுக்கோ. உனக்கு புதிய வேலையை கர்த்தர் கொடுக்க போறார், புதிய வருமானத்தை கர்த்தர் கொடுக்க போறார், புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஆனால் நீ அதில் உண்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லபா ஷதுரபாடியா துரபாலத்திடா ரகுதுனமணியா கராத்தலபா ஷதுரபாலத்திடமா. நீ கலங்காத. நிறைய பேர் வருமானத்தை குறித்து ஒரு கலக்கம், வருமானத்தை குறித்து ஒரு வேதனை. நீ வேதனைப்படாத. இந்த சத்தியத்தை கேட்டு இந்த வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தபடியா, இந்த வார்த்தைக்கு உன்னை கீழ்ப்படி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க.